வெல்கம் டு பயோலெஜென்ஸ். ஒய் ஃபியர் வென் பயோலெஜென்ஸ் இஸ் ஹியர். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா பாலினேட்டிங் ஏஜென்ட். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் மொத்தமாக ரெண்டு இருக்குது. தட் இஸ் விண்ட் அண்ட் வாட்டர். அதாவது ஆனிமோஃபிலி அண்ட் ஹைட்ரோஃபிலியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிக்சரை வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இன்செக்ட் பாலினேஷன், விண்டு, வாட்டர் பாலினேஷன் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட் ரெண்டு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்? விண்டு பாலினேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது ஆனிமோஃபிலி பற்றி பார்க்கலாம். ஆனிமோஃபீலிங் இஸ் நத்திங் பட் விண்ட் பாலினேஷன். இது எப்படி நடக்குது? இட் இஸ் அ கிராஸ் பாலினேஷன் மெத்தட். அதாவது தேர் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from a mature anther to the stigma of a pistil through wind. ஒரு ஃப்ளவரில் உள்ள pollen grains அதோட ஆந்தரில் இருந்து ஸ்டிக்மா ஆஃப் அனதர் ஃப்ளவர், அதாவது ஒரு ஃபீமேல் ஃப்ளவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு எடுத்துக்கலாம்? கோகோனட், டேட் பாம், மேஸ் எடுத்துக்கலாம். அதில் மேஸ் வந்து கெய்டினோகமியில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி என்னது? ஹைட்ரோஃபிலி. ஹைட்ரோஃபிலினா வாட்டர் பாலினேஷன் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் தி மோட் ஆஃப் பாலினேஷன் as transfer of pollen grains from mature anther of a flower to the stigma of another flower through agency of water. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கேயும் அதே பாலினேஷன் தான். போலன் கிரெயின்ஸ் வந்து ஆந்தர்லேருந்து இன்னொரு ஃப்ளவரில் உள்ள ஸ்டிக்மாவுக்கு போய் ரீச் ஆகுது பை த மீடியம் ஆஃப் வாட்டர். அவ்வளோதான் ஹைட்ரோஃபிலி. ஓகே, நெக்ஸ்ட்டு கேரக்டர்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபிலி. எப்படிலாம் இருக்கணும் அந்த ஃப்ளவர் ஹைட்ரோஃபிலிக்கு ஏற்ற மாதிரி? ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ளவர் ஷுட் பி ஸ்மால் அண்ட் இன்கான்ஸ்பிக்யூவஸ். ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கணும், ரொம்ப குட்டியாக இருக்கணும். அதே மாதிரி இன்கான்ஸ்பிக்வஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கான்ஸ்பிக்வஸ்னால் என்னது? தே டு நாட் அட்ராக்ட். அது வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆர்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்டார் அண்ட் ஆர்டர் ஆர் ஆப்சென்ட். நெக்டார்னா என்னது? இந்த ஹனி பீஸ்லாம் வந்து எடுப்பாங்க தெரியுமா, அந்த தேன். அது வந்து ஒரு ரிவார்டு, அவங்களுக்கு பாலினேஷன் பண்ணும்போது அந்த ரிவார்டு. ஆனால் அதெல்லாம் ஆப்சென்ட். அடுத்தது போலன் கிரெயின்ஸ் ஆர் நேக்டு வித்தவுட் எக்ஸைன். தட் இஸ் போலன் கிரெயின்ஸ்க்கு அந்த அவுட்டர் லேயர் வந்து கிடையாது. ஓகே, அண்ட் தே ஆர் லாங் ரிப்பன் லைக் அண்ட் ஃப்ரீலி ஃப்ளோட்டிங் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். அண்ட் இவங்க வந்து மியூசிலேஜ் அப்படின்ற கவரிங் வழியாக கவர் ஆகிருக்கும், விச் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவெண்ட் தெம் ஸ்டிக்கிங் டு த ஸ்டிக்மா. அண்ட் ஸ்டிக்மா வந்து லாங் அண்ட் தே ஆர் பீன் அன்ஸ்டிக்கபிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பாலினேஷன் நம்ம வந்து இப்போ எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலஸ்னேரியாவில் பார்க்க போகிறோம். ஸோ வேலஸ்னேரியா அப்படின்றது ஒரு டைஈஷியஸ் அண்ட் யூனிசெக்ஷுவல் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி வாட்டர் பாலினேஷன் நடக்குது அப்படின்னா, மேல் பிளான்ட் வந்து உள்ளே சப்மர்ஜாகவும் இருக்கலாம், இல்லை மேலாப்லேயும் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் ஃபீமேல் ஃப்ளவர் வந்து எப்பயுமே சர்ஃபேஸில் தான் இருக்கும். மேல் பிளான்ட்டு உள்ளேயும் இருக்கலாம், இல்லை மேலேயும் இருக்கலாம். ஆனால் ஃபீமேல் பிளான்ட் வந்து மேலே தான் இருக்கும், சர்ஃபேஸில் தான் இருக்கணும். அண்ட் இட் இஸ் அ சம்மர்ஜ்டு டைஈஷியஸ் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாட்டிக் பிளான்ட். அண்ட் இங்கே மேல் பிளான்ட் வந்து ஏகப்பட்ட மேல் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து அந்த பிளான்ட்லேருந்து தனியாக பிச்சுக்கிட்டு போயிட்டு அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் ரீச் ஆகி அங்கே வந்து ஃபீமேல் பிளான்ட் இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்னா, லாங் ஸ்டாக்டு ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் பெருசாக இருக்கும். அங்கே வந்து ஸ்டிக்மா கூட ரியாக்ட் ஆகி பாலினேஷனை வந்து இது கம்ப்ளீட் பண்ணுது. இதை தான் நம்ம வாட்டர் பாலினேஷன் வேலஸ்னேரியா மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதோட வேலஸ்னேரியா பாலினேஷன் இஸ் பீன் ஓவர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் பாலினேஷன் இன் ஜூஸ்டெரா. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள். இதுதான் வந்து வாட்டர் பாலினேஷன் வேலஸ்னேரியாவை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. இங்கே பார்த்தோம்னா ஃபீமேல் ஃப்ளவர் வந்து ஆன் த சர்ஃபேஸில் இருக்குது. அதுவே இப்போ நீங்கள் மேல் பிளான்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து உள்ளே இருக்குது. இப்போ என்ன ஆகும்? இந்த மேல் பிளான்ட் நிறைய ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணி அது ஃபீமேல் ஃப்ளவர் கூட போய் பாலினேஷன் அக்கர் பண்ணுது. இப்போ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ தட் இஸ் வாட்டர் பாலினேஷன்
இன் ஜூஸ்டெரா. இது வந்து அந்த வேலஸ்னேரியாவோட இது கொஞ்சம் சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஜூஸ்டெரானா ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஒரு மெரைன் ஆஞ்சியோஸ்பம் சீகிராஸ், கடல் பாசி சீகிராஸ் தான் சொல்கிறாங்க. இங்கே அந்த பாலனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த பாலன் வந்து போன இதில் பார்த்தோம், அது வந்து ரொம்ப லாங்காலாம் இல்லை. இங்கே வந்து லாங் அண்ட் ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதோட சைஸ் பார்த்தோம்னா 2500 மைக்ரோமீட்டர் அண்ட் வித்தவுட் த எக்ஸைன் லேயர், சேம் அஸ் வேலஸ்னேரியா. ஓகேவா? உங்களுக்கு வந்து சேம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஸ் தட் ஆஃப் வாட்டர், ஸோ தே ஆர் ஃப்ளோட்டிங் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ரீச்சிங் த ஸ்டிக்மா which completes the pollination. ஓகே, அண்ட் தட்ஸ் இட். இதுதான் வந்து சீ கிராஸோட பிக்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் subscribe to BioLegends. Why fear when BioLegends is here? Let's meet in the next video. Tada, bye bye.